ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீக் டேஸில் நமக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம செய்யக்கூடிய குட்டி குட்டி வேலைகள்னால நம்மளோட அந்த வீக்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நான் தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரெட் ரைஸு, மாப்பிளை சம்பா ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அந்த ரைஸ் நம்ம சாதமாக செஞ்சு சாப்பிட்டா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். அதனால நான் தோசையா அரைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு தோசைக்கு தான் ஊற போட்டிருந்தேன். 2 பங்கு அந்த அரிசிக்கு 2 பங்கு நார்மல் இட்லி அரிசி சேர்த்து ஊற வச்சு அரைச்சிட்டேன். கொஞ்சமா தான் ஊற வச்சிருந்தனால மிக்ஸியிலேயே போட்டு அரைச்சாச்சு. இது கண்டிப்பா ஒரு ஒரு நாளைக்கு இவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு முடிஞ்சிரும். அதோட டிஃப்ரெண்ட்டான ரைஸ் நம்ம மீல்ஸில் சேர்த்துக்கிட்ட மாரி ஒரு திருப்தியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட போறேன். ஸோ அதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷனுக்காக இப்போவே அதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சுடு தண்ணியில உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கவும் கட் பண்ண காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை அது கூட சேர்த்து அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டோம்னா, அதில இருக்க புழு எல்லாம் வெளியில வந்துரும். தேவையில்லாத அழுக்கு எல்லாமே வந்துரும். இப்ப அதுக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய் தூள், கொஞ்சம் போல கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். இத நல்லா கிண்டி விட்டுட்டு, அது கூட நம்ம ஃப்ளாரட்ஸையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதில வந்து லைட்டா தண்ணி தெளிச்சு சேர்த்துக்கிட்டேன். அதனால எல்லா பக்கமும் மாவு நல்லா ஒட்டியிருக்கும் காலிஃப்ளவர்ல. ஸோ காலிஃப்ளவர்லேயும் நல்லா ஊறியிருக்கும். நம்ம பொரிச்சு சாப்பிடையில நல்லா கிரிஸ்பியா இருக்கும். ஸோ இந்த மாவ நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில வச்சுர்றேன். நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு பொரிக்கையில எனக்கு அது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட்டா என்ன ஒர்க் செய்ய போறோம் அப்படின்னா, இட்லி மிளகாய் பொடி ரெடி பண்ண போறோம். ஸோ எங்க வீட்ல அது இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராத்திரியில சட்னி எதுவும் செய்ய முடியல, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, எங்களுக்கு இந்த இட்லி பொடி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதேமாரி எங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்பவும் பிடிச்சதா இருக்கும். அதனால கண்டிப்பா அத நான் எப்பயுமே ஸ்டாக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ காலி ஆயிடுச்சு. அதுக்கு தான் செய்ய போறோம். இதுக்கு 1 கப் அளவு கருப்புளுந்த வறுத்துக்கலாம். வெள்ள உளுந்தும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட கருப்புளுந்து இருக்கனால நான் அதை யூஸ் பண்றேன். 1 கப் கருப்புளுந்த நல்லா வறுத்து மணம் வர அளவு வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுக்கணும். அப்பதான் வந்து ஈவனா வறுபடும். அதுக்கப்புறம் அந்த கடாயில அடுத்து 1 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒ 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூடவே 2 ஸ்பூன் அளவு எள்ளும் சேர்த்துக்கலாம். இந்த வாட்டி நான் அத சேர்த்துக்கல. கடுகு, சீரகம், 4, 5 மிளகு சேர்த்து வறுத்து அதையும் கடுகு நல்லா பொரியவும், அதையும் பாத்திரத்தில மாத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏத்த அளவு வரமிளகா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அது கூட உப்பும் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்படி நம்ம சேர்த்து வறுக்கையில நெடி இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல முருங்கைக்கீரையும் ட்ரை பண்ணி வச்சிருந்தேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு எல்லா பொருளும் நல்லா ஆறுனோனே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எனக்கு ஒரு 15 டேஸ்க்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ வர வர எனக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆயிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வீட்லயே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இருக்கிற ஒரு சில பொருள வச்சு நான் இந்த ஆயில் ரெடி பண்றேன். இதில என்னென்னன்னா, அ 4, 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் வேப்பில, கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் மருதாணி இல, கொஞ்சம் கீழாநெல்லி, அது கூட ஒரு ஓமவல்லி இல, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து மிக்ஸியில போட்டு லைட்டா பல்ஸ் மோட்ல அரைச்சுக்கிட்டேன். இது கூடயே ஆலோவேராவையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து இதுக்கு பேராஷூட் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். ஸோ செக்ல ஆட்டுன எண்ணெய் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. பட் என்கிட்ட இதுதான் இருந்துச்சு. ஸோ இத வச்சே பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு, அத வந்து அமத்திட்டு அத ஊற விட்டுர்றேன். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த எண்ணெய வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு உருண்டை செய்ய போறோம். ஒரு லட்டு, ராகி லட்டு செய்ய போறோம். கால்சியம் பால்ஸ்ன்னு சொல்லலாம். கால்சியம், புரோட்டீன் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு லட்டு. ஸோ இதுக்கு ஒரு ட்ரை பேன்ல தேங்காய் துருவல வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு நெய் சேர்த்து நம்ம தேவையான நட்ஸ சேர்த்துக்கலாம். அத வறுத்து எடுத்துட்ட பிறகு அதே இதில மக்கானா தாமரை விதை சொல்லுவாங்க. ஸோ இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இது கூட 1 கப் அளவு ராகி மாவு. ஸோ இப்போ இது 1 கப் அளவு ராகி மாவு இருக்கும். அதே மாரி நம்ம ரோஸ்ட் பண்ண மக்கானாவ பவுடர் பண்ணா அதுவும் 1 கப் அளவு இருக்கும். ஸோ இது 1 கப் 1 கப்புக்கு 1 கப் அளவு
சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் தான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்திருந்த ராகி மாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு, அது கூட இன்னும் 2, 3 ஸ்பூன் நெய் சேர்த்து, அது கூட கொஞ்சோண்டு காய்ச்சின பாலையும் சேர்த்துக்க போறோம். இது கூடவே நம்ம வறுத்த தேங்காயும், நட்ஸையும் சேர்த்து, கொஞ்சம் போல காய்ச்சின பால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு, இத க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுர்றோம். கொஞ்சம் ஆறுன பிறகு கை பொறுக்கிற சூடு வரையில, இந்த மாரி உருண்டைகளா புடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நான் இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எந்த மாரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.